அதாவது பார்வதி நீ கண்ணமாக நினைத்ததினால் கடல் மகளாய் போவாய் என்றார். வடிவேலை பார்த்து சொல்லித்தாரே செய்த வடிவேலா மகரமதாய் போவாய் என்றார். சுவாமி கேட்கிறார் பார்வதி சுவாமி நான் செய்த இந்த தவறுக்கு எனக்கு தண்டனை எத்தனை வருஷம் சுவாமி? விமோச்சனமே இல்ல பார்வதி. சுவாமி கண்டிப்பாக உங்களை பிரிந்து என்னால் வாழ முடியாது. அறியாமல் செய்துவிட்டேன் சுவாமி, என்னை மன்னித்து விடுங்கள். உன்னை மதுரையாக அடைய வேண்டும் என்று சரி உத்தர தேசமாகிய மங்கைபதியிலே அதிகரசன் சரி தவம் இருக்கிறான் பிள்ளைக்காக. சரி சரி அவருக்கு நீ மகளாக வளர்ந்து வந்தாயே. ஆனால் இந்த மகரமீனாக இருக்கும் முருகனுடைய சாபத்தை தீர்த்து அந்த மகரமீனை பிடித்து உன்னை 12 வயதிலே வந்து திருமணம் முடிப்பேன் பார்வதி. அப்படி ஆகட்டும் சுவாமி என்று சொல்ல என்று அவள் மகளாக பிறந்து வளர்ந்து வருகிறாள். 12 வயதை அடையும் தருவாயிலே. அதனால பார்வதியை சென்று மனம் முடித்து கைலாச மலைக்கு கூட்டி வரணும். எந்த கோலத்தோடு செல்ல வேண்டும் என்று சொல்லி யோசித்துக் கொண்டே இருக்கிறார். பிரச்சனை இல்ல கிடையாது. நாம மங்கைவதி போனால் அம்மாவை திருமணம் முடிக்க அப்பன் சென்று விட்டார். சரி இந்த கைலாச மலை காவல் காக்கணும் இல்லையா? அதாவது கைலாச மலையிலே ஒன்று சிவமயம் இருக்க வேண்டும், இல்லை என்றால் சக்திமயம் இருக்க வேண்டும். இரண்டு கைலாச மலையிலே கைலாச மலையை காவல் காப்பதற்கு அதற்கு தகுந்த ஒரு வீரனை நியமனம் செய்ய வேண்டும் அல்லவா? முதல்ல தேவர்கள் வருத்துகிறார். சரி வந்து நடி தொடுது பல்ல பாவனை மாறலாம் தொடுத்து பல்ல பாவனை மாறலாம் அங்கையம்மை கண்டனோட்டை எதிரோடு சொல்வார். சிவ 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 சிவனையாடே சதியோர்கள் கடையடைத்த படிவினையா ஓடி நின்று மணிமார்கள் புதுவரனை வழங்கு ஒருமையா கடியனை அழைத்த பணி விளைகள் காட்டினி யாதபடி வாக்கருள்ள மகாதேவர் வளம் அதனை
திருட்டு மொழி முழிக்கிறீங்க? ஆமா, கள்ள பார்வையா இருக்கு சுவாமி. என்ன? உங்களை வணங்கி விட்டு அடிப்படுத்தி விட்டு செல்லலாம் என்று சொல்லி வந்தோம். சரி. அடியையும் காணவில்லை, உங்களுடைய முடியையும் காண முடியவில்லை. அண்டோரனா தசாவதாரத்தில் அடிய முடியும் காண 2 பேர் போனாங்க. ஆமா. அவங்க நிலைமை என்னாச்சு? என்ன ஆச்சு பார்க்க முடியுமா? அப்படி இல்லப்பா, அந்த கடைக்கு நீ போகாத. சரி. இங்க பாரு, இந்த முனிமார்களை இழைக்க சுவாமி எங்களை இழைக்கீங்களா? என்ன விஷயம் சொல்லுங்க சுவாமி. இப்ப நான் என்ன அழைச்ச காரணம் என்ன? நீ இப்ப இங்கதானே நிக்க. என்னை அழைத்ததற்கான காரணம் என்ன சுவாமி? ஒன்னும் இல்ல, உங்களை அழைத்த காரணம் எங்க கூட்டத்தையே சேர்த்து வச்சிருக்கீங்க. மங்கை பதிகள் பார்வதா தேவி நான் திருமணம் செய்ய போகிறேன். சரி. அதனால அந்த கைலாச மலை உங்கள் காவலில் வைக்கிறான் நினைக்கிறேன். சுவாமி, நீங்கள் எங்களை நம்பியதெல்லாம் சரிதான். ஆனால் எங்களுக்கு வலு எங்க உண்டு தெரியுமா? எங்களுக்கு வலு வாயில தான் உண்டு. வாயிலையா? ஆமா. யாராவது கைலாச மலைக்கு வந்தாங்கன்னு சொன்னா அவங்க நாங்க கல்லாப்போ ஒன்னாப்போ சாபத்தை கொடுப்போமே தவிர அவங்களை எதிர்த்து போராடக்கூடிய அளவுக்கு கைலாச மலையை காக்கக்கூடிய அளவுக்கு பார்த்தாலே தெரியுது. கவலை அவனுக்கு முற்றிட்டு என்ன உலகமெல்லாம் போறாங்க. ஆமா, கவலை இல்லாத மனுஷன் இருக்கா? என்ன தெரியுமா? மலைகளிலோ குகைகளிலோ வருத்தப்பட்டிருப்போம். குளத்தை அஞ்சியிருப்போம். இல்லாமல் வேலை வந்தா சாப்பிடுவோம். இல்லாமல் நாங்கள் சென்று ஆயுதங்கள் எடுத்து பொழுது நெற்றி கட்டு இந்த நியமம் உண்டோ? நாங்கள் மலை குகைகளிலே தவமிருப்போம். யாராவது வந்து எங்களோட சண்டைக்கு வந்தா பொறுமையா சொல்லி பார்ப்போம். செலவம் போயிருவான். செலவம் போக மாட்டான். வளர்த்திட்டே நிற்பான். அடிச்சாலும் என்ன சொல்றேன்னா அவனுக்கே தெரியாது. ஆமா. அதாவது சூடு சொன்ன உடனே கூட இருக்க முடியுமா? முடியாது. அப்ப நீயா இருக்கா? இந்த வாங்கோட இருக்க முடியுமான்னு கேட்க முடியாது. யாரு இந்த பிள்ளையும் உனக்கு வாக்கப்பட்டு இருக்கு. தேவையில்லை, தேவையில்லை. இடத்த காரியம் பண்ண. அதாவது காலிபண்ண இன்னைக்கு கிடையாது, அன்றைக்கே போயிருக்கணும். கரகம் இந்த கரகம் கோபம் வர. சரி, அப்படி வந்துடுச்சு. சாபத்தை கொடுத்து விடுவோம். நம்ம கல்லாப்போ மண்ணா போய் செத்துருவான். விளக்க மாட்டான், விளக்க மாட்டான். அதான் எங்களுடைய சாபம். அதனால பகவானே எங்களால் முடியாது ஐயா. அப்போ உங்களுக்கு காரியம் கிடையாது. ஆமா, சரியா? அதற்கு ஒரு ஆள் இருக்குது. அது யார் தெரியுமா? மண்காத்த பெருமாள் என்று மண்ணாலே
பகவான் ஐயா மண்காத்த பெருமாள் என்று முன்னுலகை ஆண்டார். சரி செங்கிடாக்காரனை விரைவு செய்ய வேண்டும். ஒரு செங்குடாக்காரனை உதவி செய்தால் அவன் கைலாச மலையை காத்து வருவானா? ஆமா ஏன்னா செங்குடாக்காரன் சொன்னா சொன்னால் முன்காலத்திலே உண்டு மண்காத்த பெருமாள், மண்காத்த பெருமாள், பூமி காத்த பெருமாள். அதாவது வலுவுடைய பூதம். சரி செங்குடாக்கார பூதத்தை உதவி செய்தால்தான் ஆமா இந்த கைலாச மலையை காக்க முடியும் என்று சொல்லுகிறீர்கள். ஆமா தேவர்களே சுவாமி, கைலாசம் காவல்ல வந்துட்டு யார் வந்தாலும் அவனுக்கு பிடிக்காதவங்க தெரியாதவங்க வந்தா தீய கொளுத்த கூட அங்க மாட்டான். அதாவது செங்குடாக்காரனை உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவரை எங்கே, எந்த நாளிலே, எந்த இடத்திலே எப்படி உதவி செய்ய முடியுமா? ஆமா அதற்கான காரணங்களை செய்யுங்கள். கைலைக்கு வடபுறத்தில் காளாத்தி மலையில் வடபுறத்தில் காளாத்தி மலையில் துடன் ஒரு தலம் பார்த்து வேள்வி வெட்டும் என்றாரே. போங்க போங்க எடுத்த காலி விடுங்க எல்லாரும். அழகாக ஒரு வேள்வி வெட்டி வடகைலாசபுரத்தில் வடகைலை சார்பாக காளாத்தி மலையில ஒரு வேள்வி வெட்டி அதிலே இந்த செங்கிடாக்காரனை விரைவு செய்ய வேண்டும் ஐயா. என்னதும் மணிமார்கள் எல்லாம் வந்து விட்டார்கள். ஒற்றுமையே உயர்வுக்கு வழி என்று சொல்வார். ஆமா ஒரு முறை நமக்குள்ள ஒற்றுமை இருக்குதா? இல்லை. ஒற்றுமை இருந்தா ஒற்றுமை என்னதுன்னே தெரியாது. இல்லையே, நீ சொல்லிட்டியே நமக்குள்ள ஒற்றுமை உண்டு. நமக்குள்ள உண்டு. ஒரு பாடி யாருக்குமே ஒற்றுமை கிடையாது. ஒரு வண்டி ஒழுங்கா போட்டு சொன்னா வளர்த்த மாடு இடத்த மாடு நேரம் போகணும். ஆமா நடுவுல உள்ளதை கண்டுபிடி இருக்கு. இதை அடிச்சு பத்துங்க. அடிச்சு பத்துங்க ஆளே கிடையாது. அக்கா வளர்த்து கண்டுபிடி எதுக்குன்னு சொல்ற அளவுக்கு நீ வந்துட்டியா? நம்ம கண்டுபிடி பின்னாடி போடுவோம். ஆமா ஆமா, அதெல்லாம் நான் தானே யோசிக்கணும். வேள்விக்குள்ளே வெட்ட வேண்டும் என்று சொல்லி என்ற மாமன் இவர் வந்து கொடியா மணி பார்த்து கொடியா மணி பார்த்து கொடியா ராஜமணி பார்த்து கொடியா மணி விஸ்வமணி பார்த்து கொடியா சமணி பார்த்து கொடியா மணி காசி மணி பார்த்து கொடியா ரகசிய முறையோ மணி வந்து கொடியா மொழிமார்கள் எல்லாம் ஒன்னா வர்றாங்க. தெரியவே இல்லை. நீரம் என்று உத்ராட்சி முனி வரிஷ்ணர் வேதவியாசர் சரி கலைக்கொட்டு முனி. உனக்கு என்ன சந்தேகம்? இல்ல யாருக்கு பேர் அப்படி இருக்கு. என்னது? என்ன வேதவியாசர்? காத ஒழுங்கா கொடுத்துருக்காரு. வியாசம் வியாசர். ஆமா வேதவியாசர். இப்படி மொழிமார்கள் எல்லாம் வந்து சேர்ந்தார்கள். சரி பகவானுடைய மண்ணிலே வந்தார் ஐயா. வணக்கம் உண்டு. வணக்கம் இருக்கட்டும். நீங்க ஒழுங்கா வேலை செய்வீங்களா? ஒழுங்கா வேலை தெரிஞ்ச பார்த்து செய்வேன். வாக்குற சம்பளத்துக்கு போடுற சோத்துக்கு வேலை செய்வீங்களா? அது கரெக்டா செய்வேன். அதெல்லாம் இப்பதானே நடக்குது. அந்த காலத்துல அப்படி ஒண்ணும் கிடையாது. தெய்வம் என்றால் பயபக்தியோடு இருக்க வேண்டும். சரி நம்ம சுவாமி செங்கிடாய்க்காரனுக்கு கதை பாடிட்டு இருக்கிறோம். சரி அவருடைய கதையை அருமையாக பாடுவேன். ஆமா கதையில குற்றம் இருக்கக்கூடாது. கதையில குற்றம் நம்ம கதையை அதுல புகுத்த கூடாது. கதையெல்லாம் விளக்கணும். ஆமா ஷார்ட்டா கூடாதுமா, விளக்கி சொல்லணும். சரி மக்களுக்கு புரியபடியா. ஆமா அப்பா மணிமார்களே, நீங்கள் எல்லாம் காக்காட்சி மரகிளைகள் ஒன்றிட்ட பாறையில் அழகாக ஒரு வேள்வி வெட்டி அந்த வேள்வியிலே செங்கிடாய்க்காரனை விரைவு செய்ய வேண்டும். அப்படி ஆகட்டு சுவாமி என்று இந்த மணிமார்கள் எல்லாம் விடை வாங்கி முனிவரை தொழுது வருகின்றார்கள்.
சென்றார் முனிவர் ஒரு தளத்தில் சிறப்பாயிருந்து தகையாரே கண்டார் சிவனார் உரைத்த தலம் காண்போம் என்று மனதில் எண்ணி சிவனா திருவருள்ள அல்வடுவாய் வேண்டி விட்டவின்னே என்றார் முனிவர் ஒரு தளத்தில் சிறப்பாய் இருந்து தகையாரும் என்றார் கொட்டை கொண்டால் எடுத்துட்டியா நம்ம வேலை எந்த வேலைக்கு செய்தோமோ அந்த வேலைக்குள்ள ஆயுதத்தை ஒழுங்கா வச்சிருக்கணும். என்ன சொல்லுவாங்க, ஆயுத சப்பட்டை இருந்தாலும் ஆயுத குளமா இருக்கணும். நீ என்ன வேலைக்கு வந்திருக்க? நான் குடம் அடிக்க வந்திருக்கேன். குடம் என்னக்கா கொண்டு வந்திருக்கியா? அதாவது குடம் அடிக்கிறதுக்கு பாலம் பாலம் கொண்டு வந்திருக்கியா? என்ன இருக்கு பாலம்? புது பாலம். அப்படியா? நீ கொண்டு வந்ததா? அதாவது சில பசங்க காலேஜுக்கு படிக்க வருவான், கையில நோட்டு இருக்காது, புக் இருக்காது, ஒரு சைட்ல நோட்டை வீசிட்டு வருவான். படிக்கதான் வரானா இல்லைன்னா சைக்கிளுக்கு தான் வரான்னு தெரியாது. படிக்க போனா நம்ம புக்கெல்லாம் கொண்டு போகணும். மனசுல நல்ல எண்ணம் இருக்கணும். நம்ம அப்படி இருக்கும் போது காலம் எட்டி பார்த்த உடனே இவன் எதுக்கு பாக்குறான், ஏன் பாக்குறான்? உன் மேலையில கண்ணியமா இரு. பார்த்தா தீபாதி முனிவர்கள் எல்லாம் எந்த எந்த தலம் அதில்ல சரியான இடம். சரி, அப்படின்னு சொல்லி அந்த தளத்தை குறித்து எந்த இடத்துல என்ன செய்ய வேண்டும்? ஆரம்பிக்கிறாங்க. ஆமா, அடே ரெடியா? நீ ரெடியா? நான் ரெடியா? நீ ரெடியா? நான் ரெடி. அப்பவே ரெடி. அப்பவே வச்சா வெட்டுல பாதிட்டு எப்படி வெட்டுகிறார்கள்? எப்படி வெட்டுலன்னா நீ வேலை வாங்குறாளா இருக்க கூடாது, நீ இறக்கணும். நான் சூப்பர்வைசர், நீங்க தான் வேலை செய்யணும் கூட்டம். சரிப்பா, நான் படிச்சிருக்கேன் கூட்டத்துல. கொஞ்சம் நீ படிச்சிருக்கியா? நான் வந்து வேலை செய்ய நீதான் வேலை செய்யறவங்கள இப்ப வாய் மூடு சொல்லி
நீ படிச்ச பட்டதாரியா இருக்கலாம், ஆனால் படித்தவர்கள் எல்லாம் பெரிய அறிவாளிகளும் அல்ல, படிக்காதவர்கள் எல்லாம் முட்டாளும் இல்ல. அனுபவம் தான் அறிவு. நீ நேரமே சொன்ன உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா? எங்களுக்கு தெரியும்டா. படித்தது 6ஆம் வகுப்பு இருந்தாலும் ஒரு சில இங்கிலீஷுகள் எங்களுக்கு தெரியும். ஆனா அதை வெளிப்படுத்துறதுல எங்களுக்கு ஆமா நான் படிச்சேன்னா படிக்கிறது எல்லாமே நம்ம இறைவனுக்கு தெரியும், நம்ம அம்மாவுக்கு தெரியும். அப்படித்தானே? படிச்சா மட்டும் படிச்சுட்டு வேலையை பார்க்கணும். ஒரு தெரியாத ஆளு அதுல இருக்குது. சரி, போர்டு பார்க்க தெரியாத பஸ்ல. தம்பி இதை பாத்துட்டீங்கன்னா நீ படிக்காத முட்டாளு, நான் தான் படிச்சிருக்கேன் என்கிட்ட கேட்டுட்டால தலகால பத்தமா ஆடாத. எல்லாம் அந்த இறைவன் அப்பன் இருக்கிறான். ஆணவம் இருக்க கூடாது. ஆமா, அறிவு இருக்கணும், ஆணவம் இருக்க கூடாது. வேண்டி வெட்டுகின்றார்கள். சரி, வெட்டினார் 8 திசை மொக்க வைக்கிறேன், கொடி தன்னை ஒப்பந்து இருக்கிறேன், ஒளிக்கணங்கள் குலவைகள் பாட உடலில் வேடுவரான வரம் செய்ய முனை மாறும் வேண்டி குழி வெட்டுவாரா, வேண்டி குழி வெட்டுவாரா, விட்டுறாங்க வேண்டி தெய்வந்தாரி மண் வெட்டி கடப்பாரு திக்காசி சம்பட்டி. என்னது சம்பட்டி? சம்பட்டி சம்பட்டி சம்பட்டின்னா என்னதுப்பா? சம்பட்டினா ஆரையா? இல்ல இல்ல, இந்த பாலை இருக்குல்ல, பாலை கிட்டே கம்பி வச்சுக்கிட்டு இந்த சமத்தியை போட்டு அடிப்பாங்க. அப்பதான் பாலை எடுத்துக்கிட்டா உடஞ்சி போகும். உனக்கு ஆப்பு வைக்கணும் அப்படிதானே? ஆமா ஆமா, எனக்கே ஆப்பு வைக்க போறீங்க. 51 அடி அகலம், 1 அடி நீளம். ஆமா சரி, அழகாக வெட்டுறாங்க. சதுரத்தைக்கு சதுரம் வேண்டிக் கொள்ளிதா, சதுரம் வேண்டிக் கொள்ளிதா, முக்கு வைத்து வெட்டின இல்லாமல் ஒப்பம் இருக்கு போல வழுத்து கண்ணதான வந்தாம செய்தார், கண்ணதான செய்து படித்து அப்புடன் வீதியில் பிடம் அமைத்தார். அந்த அழகாக வெளியே வெட்டினார்கள். அதை அழகுபடுத்தி எப்படி 4 முக்கு 8 திக்கு 4 முக்கு 8 முக்கு வைத்து அந்த வேள்வியை சதுரப்பட திருத்துகின்றார்கள். சரி சரி, திசை 4 திக்கட்டு என்று சொல்வார்கள். சரி, அப்படிதானே? திசை 4 எப்படி? வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு 4 திசை. இதுக்கும் பயப்படுறா? 4 திசை. 8 முக்குன்னு சொன்னா வடமேற்கு, தென்கிழக்கு அப்படின்னு 8 முக்கு. அப்படி 8 முக்கு. ஆமா, வடமேற்கு, தென்மேற்கு, தென்கிழக்கு, இப்படி 8 திசை திக்குகள் சதுரம் விட நிறுத்தினார்கள். இது அலங்காரம் பண்ணினாங்க. வேள்விக்கு வர்ணங்கள் எல்லாம் பூசினார்கள். இதுல பீடம் போட வேண்டும். என்ன பீடங்கள் போட வேண்டும்? எப்படி என்ன பீடம் போடுகிறார் என்றால், எப்படி அம்மா? மாபாலை பீடம் ஒரு பீடம் இட்டார், ஒரு பீடம் இட்டார், ஒன்றனையா பீடம் ஒரு பீடம் இட்டார், ஒன்றனையா பீடம் ஒரு பீடம் இட்டார், மாபாலை பீடம் ஒரு பீடம் இட்டார், ஒருயாலை பீடம் ஒரு பீடம் இட்டார், ஒரு பீடம் ஒரு பீடம் இட்டார், நெதி செஞ்சை ஒரு பீடம் இட்டார், ஒரு பீடம் இட்டார், பத்து சக்தி ஒரு பீடம் இட்டார், பீடம் ஒரு பீடம் இட்டார், ஒரு பீடம் இட்டார், ஒரு பீடம்
பீடம்னா மாவால் ஒரு பீடம், மஞ்சளையால் ஒரு பீடம், பூவால் ஒரு பீடம், பொறியால் ஒரு பீடம், சந்தனத்தால் ஒரு பீடம், செவ்வாயால் ஒரு பீடம், சாதிலிங்கத்தால் ஒரு பீடம், திருநீற்றை விஷயத்து ஒரு பீடம், ரத்தினத்தால் ஒரு பீடம், பவளத்தால் ஒரு பீடம், தங்கதகட்டால் ஒரு பீடம், தங்கத்தால் ஒரு பீடம். தங்கம்மா சொல்லியாச்சுல. தங்க மதிப்பு அதிகம். 25 லட்சத்தை தாண்டமா. ஆமா எவ்வளவு ஒரு பவுன்? ஒரு பவுன் 1ல இருந்து 25 லட்சம் வரை போக போகுதான். வாங்கி சேர்த்து வச்சுக்க. நம்ம நகையை சேர்த்து வச்சிருக்கோம்னா பரவாயில்ல. என்னை மாதிரி சேர்க்காதவங்க சேர்க்கறதுக்கு வாய்ப்புல வழியே வாழ்க்கையில ஒன்ன போல சேர்க்காதவன்னா சேர்க்கணும்னு அதை நினைக்கணும்டா. அதாவது பணம் மிச்சம் வந்தாலும் சேர்க்க முடியும். அப்படியா? ஆமா. இன்னும் அதிலே ஏறப்படி இறங்க படிகள் எல்லாம் வைத்தார். ஏறப்பட்டு இறக்கப்பட்டு 21 படி வைத்தார்கள். சரி இன்னும் வேள்விக்குழியை ஒப்பம் நிறுத்த வேண்டும் என்று சொல்லி சரி எல்லாம் பெயிண்ட்லாம் அடிச்சு சாந்தி செவ்வாது பரிமளம் பரிமளம் வாசனை திரவியங்களை எல்லாம் தெளித்து அந்த வேள்விக்குழி அப்படியே அந்த வேள்விகளே மந்திரங்களை உச்சரிக்கின்றார். 1 கோடி மந்திரம். சரி வாரம் 8 மணிக்கு உச்சரிக்கிறாங்க. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. தம்பனம் மாரணம் உச்சாரணம். சரி இப்படி அந்த வசீகரம். சரி சரி சித்து 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 சில மாந்திரிக மாதிரி ஊருக்குள்ள இறங்கிடுவான். ஆமா ஏன்னா பிழைப்புக்காக. அப்படி இல்லை, இது போடுற மந்திரம் இதாவது இதனை உருவேற்றுகிறார்கள். சரி அதில் இதை வேள்விக்கு என்ன வேணும்? வேள்விக்கு நிறைய வேண்டும். படி வச்சாச்சு என்ன பிறகு அதுக்கு வடக்க போனா தெரியும் என்று இதை யோசிக்கிறார் பாருங்க. என்ன என்ன குலவீரத்தில் போலாம். சரி சரி காட்டுவாசி வீட்டுவாசி உனக்கு நீ மலையில போய் வரவெடுப்பால. உனக்கு இல்ல கவலை, நீ பணக்காரன். உங்க அப்பா ஒண்ணு முத்தத்து வேறு முகத்துல பணம் வீட்டுல கிளிக்குச்சி போய் வச்சு கிடக்குறாங்க. தீக்குச்சி மாதிரியா? அவன் இருக்கிறாங்கன்றா. நான் கஷ்டப்பட்டவன். காடு வெள்ள ஏறி பார்த்து அப்படி தெரியலையாப்பா. காடு வெள்ள ஏறி அலைஞ்சாதான் கால் வைத்து கஞ்சி குடிக்க முடியும். என்ன அப்பா அம்மா சரி இந்த காலத்துல அப்பா அம்மாவை தேடணும்னா அப்பா எப்படி கூப்பிடுவாங்க பிள்ளைங்களை? பிள்ளைங்களே வா மக்கா, வா மக்களே, ராசாத்தி எட்டி வாரி மடியில உட்கார வைப்பாங்க. வேலைக்கு போயிட்டு வந்து 6 மணி ஆனா பிள்ளை வரும்பே அப்படின்னு பண்டை வாங்கிட்டு தான் வருவாங்க. எங்க பாரு அப்படிதாக்கா, மனுஷனுக்கு குடிக்க கஞ்சி கிடையாது. இதுதானே வேலைக்கு போயிட்டு வெளியே வரும்போது கையில ஏதாவது வாங்கி கொண்டு தருவாங்க. ஆமா
தருவாங்களா? தருவாங்க. என் பிள்ளை எங்க அப்படின்னு கேட்பாங்க. சரி. இப்போ நீ ஒரு அப்பை, உன் மனைவி ஒரு தாய். உன் பிள்ளைய நீ எப்படி கூப்பிடுவோம், உன் மனைவி எப்படி கூப்பிடுவா? என் மனைவியை வந்து ஏன் செல்லக்குட்டின்னு கூப்பிடுவேன். செல்லக்குட்டியா? இப்படிப்பட்ட பசங்களை நம்ப கூடாது. நல்ல பசங்க. ஆமா, அதாவது மனைவி செல்லக்குட்டி. முருகேசா எங்க எத்தனை செல்ல இப்போ உள்ள தாயிருந்தீர்கள். இங்க வாட்டி 2 பேர் வருவா. மகளை கூப்பிடுறோம்னு தெரியாது. இவ சொல்லுவா, சரி ஏங்க கூப்பிடுறீங்க? ஒன்னே கேட்டி அவளை வர சொல்லு. அதுல பிரச்சனை இல்லை. ஆனா பிள்ளைக்கும் மனைவிக்கும் அம்மாவுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம தெரிஞ்சு நடந்துக்கணும். கண்டிப்பாக. அதாவது குழந்தைகள் இருக்காங்கன்னு சொன்னா அந்த இடத்துல கணவன் மனைவி எப்படி நடக்க வேண்டும் அப்படி நடக்க வேண்டும். நிச்சயமாக நம் மரபு. ஆனால் இப்ப வேலைக்கு மரம் வேணும். அத்தி இத்தியாகுமா? ஆகாது. ஆலரசு ஆகாது. உங்க புலி ஆகாது. உன்னை தன்னை ஆகாது. ஆகாது. குடும்பமே ஆகாது. என்ன சொல்ற? இல்லக்கா அவங்க அத்தி இத்தி ஆகாதுனால அவன் சித்தியாவது மைனியாவது குழந்தையாவது ஒருத்தியாவது. அடுத்தவங்களை பற்றி நீ குறை கூறாத. என்ன இப்படிப்பட்ட விரைகள் வெட்டுகின்றார்கள். சந்தனங்கார் கோயில் மண்டலத்திலே சந்தனம் வேற குந்துரக்கம் செண்பகம் கரணம் தனித்திருக்கு. செண்பகம்னா செண்பக மரம். ஆமா, அதாவது மனம் வீசக்கூடிய மரங்களை வெட்டுகின்றார்கள். சந்தன மரத்தை விட்டு சாணமுள்ள மாய் தரித்தார். வண்டியை ஏற்றி வேள்வியில் அருகிலே கொண்டு வந்தார்கள். வண்டியை ஏற்றியாச்சு. மரத்தை விட்டு கடுகு வண்டி ஒன்று செய்து வண்டியில போட்டுறதுக்கு மாடு இல்லையா? மாடு அதாவது இந்த வண்டி இருப்பதற்கு மாடுலாம் ஆகாது. அதற்கு ஒரு பெரிய மிருகம் வேண்டும். என்ன மிருகம் என்று சொல்லும் போது காட்டானையில இருந்து காட்டானை வனத்தில இருந்து காட்டானை வனம் ஒண்ணு இருக்கா? அந்த வனம் பேரை காட்டு யானை வனம். அங்கிருந்து காட்டானை பிளிறுகிறது. சரி. ஏன்னா திருநெல்வேலி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம். ஆமா, இவங்க எங்கெல்லாம் போறவங்களுக்கு இப்படிதான் இருக்கும். தென்காசி மாவட்டம் புதுசா படிச்சிருக்காங்களா? தென்காசி மாவட்டம். இந்த விரைகளை கொண்டு வண்டிகளை ஏற்றி கொண்டு வந்தார்கள். வேண்டியில விறகு அடுக்கணும். எப்படின்னே போடுறது? முதல்ல தீப்பிடித்து எரிய வேண்டும் என்று சொன்னால் விறகு வச்சாதான தீ பிடிக்கும். அதான்டா விறகு எப்படி அடிக்கணும்னு கேக்குறேன். ஆமா, சிறு விறகு கீழே போடும். சின்னதை போட்டாதான் தீ பிடிச்சி மேல பெரிய விறகுல பிடிக்கும். ஆமா, சொல்லி அப்புறம் பருவி விறகு அதுக்கு மேல போடும். சரி, ரப்பர் அதுக்கு மேல போடுது. இந்த பொடி போடுவாங்க சில ஆளுக்கும். நிறைய பேர் அப்படிதான் போடுறோம். பொடி விறகு மூளையை போடும். மூளையை மூக்கு பொடி போடும். மூக்கு பொடி போடுவோம். இல்ல இல்ல, பொடி விறகு மூளை போடு. பொடி விறகு தீ பிடிச்சி எரியுது. அடிக்கு ஓட்டுக்கம்மா பூஜையும் செய்து மணி மாறும் மலையிடம் மாறும் அதுல சிக்கன் குலை, கதலி குலை, செவ்வாழை குலை, ஆமா, மல்லிகை, மிஞ்சி, இருவாச்சி, எலுமிச்சங்கனி, இவைகளெல்லாம் கொண்டு போடுறாங்க.
நம்ம பல பல இப்படி கரைகளை எல்லாம் கொண்டு போடுகின்றார்கள். குடமாலை வடமாலை வேட்டையில் இட்டார் வடமாலை வெற்றியில் இட்டார். உடவே நல்ல நரிடையும் விட்டார் உடவே நல்ல நரிடையும் விட்டார் உடவே நல்ல நரிடையும் விட்டார். உடவே நல்ல நரிடையும் விட்டார். என்னை ஒட்டி விரைகில பற்றி ஓட்டி விரைகில பற்றி அதிகாரம் பற்றிகள் எழுதுவாராய் நன்மை பதித்தார் அக்ஷரம் நன்மை பதித்தார். சிவா சிவ சிவா சிவனையாளி சிவா சிவ சிவா சிவனையாளி பரமனை மாதி ஆடத்தை வந்தே பதையும் அறுபத்தி மூவர் படிக்கின்ற ஓசை ஆதி சிவனா சக்தியில் சிவனாகி ரூபைகள் செய்ய எத்தையுடன் அந்த வேட்டை கொடிகள் அணைக்கிடைக்காத வரவர மூர்த்தியே சிந்தையில் லட்சமும் வேண்டோ தன்னோட சிந்தையில் லட்சமும் வேண்டோ இந்த சரி வேள்வி கொள்கிறேன் வேண்டிய வாசனை திரவியங்கள் எல்லாம் போடுறாங்க. சந்தா சமாதி பூவாரி போடுறாங்க, பொரிய வாங்கி போடுறாங்க, நம்ம தானியங்கள் எல்லாம் போடுறாங்க. ஆமா அப்படி போட்டு சரி அஞ்செழுத்து மந்திரத்தை உச்சரித்தா என்று சொல்லக்கூடிய ஐந்தெழுத்து மந்திரத்தை உச்சாரணம் செய்கின்றார். அன்னைக்கு சொல்லி வச்சாரு, அன்னைக்கு சொல்லி வச்சாங்க அம்மையார் பாட்டி. அப்பையா பாட்டி என்ன சொன்னாங்க? சிவாய நமக என்று சொன்னதற்கு அப்பாயின் ஒரு நாளும் இல்லை ஐயனை என்று சொல்லி அன்றைக்கு அப்பை மூதாட்டி சொல்லி வைத்தார். சரி ஆகிய முதல்ல சிவநாமத்தை பாடுகிறார்கள் இந்த தெய்வாதி தேவுக்கள். ஆமா இப்படி பாடி இருக்கக்கூடிய வேளையிலே என்னமாகிறது? ஐயா பகவானே, நீங்க சொன்ன மாதிரி நாங்க வெள்ளி வெட்டிட்டோம். சரி ஒவ்வொருவரை எங்களுக்காக மனதிறங்கி ஆமா நீங்க சொன்ன மாதிரி செங்கடாக்காரனை விரைவி செய்ய அருளுங்கள் இறைவாய். செங்கடாக்காரனை விரைவி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த வேலியில உருக்களை எழுத வேண்டும். எழுதிங்களா? உருக்கள் எல்லாம் பீடமெல்லாம் போட்டுட்டோம். பீடம் போட்டு உருக்களை எழுதிங்களா? உறக்க ஒரு இதுக்கு தேவையில்லை. செங்கடாக்காரன் உருவ எழுதிங்களா? டேய் நீ யாரு? நான் தானே, அதான் தேவர். வேண்டிய உருக்களுக்கு வேண்டிய மந்திரங்களை உச்சரித்தார்கள். எப்படி எப்படி? அந்த பீடங்களிலே உருக்கொண்டு அது தானாக வளரும். தானாக வளரும். ஆமா சரிதான். எல்லா இதுக்கும் ஒரு வளவுக்கு போனா சரியில்லை. இது என்ன பரம்பரைப்படி என்ன கதைகள் எழுதி வச்சிருக்காங்களோ சரி அதுல உள்ள உச்சரிப்பை நமக்கு கொடுக்கிறாங்கன்னா அதை விவரிக்காமல் அதுகளை தெய்வங்களுக்கு உள்ள கதைகளை பாடிட்டு போனோம்னா நாம ஒரு கலந்து. இந்த கதை அப்படிதான் இருக்கு. புருஷன் வெளிநாட்டுல இருப்பான், பொண்டாட்டி ஊர்ல இருந்து அரசனை போல இப்பல்ல முட்டைக்கு வந்தாய் முட்டனி ஒரு தோணவும் வேணும் ஒரு தோழமும் வேணும் சொன்ன பொழுது சொன்ன பொழுது ஈஸ்வரனாரோட திருவருளாலே கைலாசம் பார்த்த பெருமாள் விளக்கே காரணம் கொண்டிடமாமே காய் மாங்காய் தேங்காய் தரவாய் சத்திலே ஒரு வளரது வாழாய் கண்ணோட்டு மோட்டி சிறியொரு பல்லோ கருப்புடலே ஒரு தோட்டது வாழாய் பாதம் உடல் முட்டியோ அறுபத்தை போலே விட்டு வளரே அருகிலே செல்லட வளர்ந்த வளரே ஆனவத்தோட பல தீர்த்தமோ
இந்த செங்கிடாய்க்காரர் சுவாமியானவர் இந்த அக்கினியானது வானத்துக்கு உண்மைக்கும் அண்டாக வளர்கிறது. அதிலே செங்கிடாய்க்காரர் சுவாமியானவர் உருவாக வளர்கிறார். ஒரு எப்படி வளர்ந்தது தெரியுமா? எப்படி? ஒரு நெல்லிக்காய் இளவாகி, ஒரு எலுமிச்சங்கனி வடிவாகி, ஒரு மாங்காய் இளவாகி, ஒரு தேங்காய் தரமாகி, கண்ணு வாய் மூக்கு செவி பல்லு 5 மணி வல்லையும் வந்து தடி. ஒரு தாய் வயிற்றில குழந்தை உறுதளிக்கும் போது முதல்ல அந்த கருவு எப்படி ஒரு வளருமோ மெதுவாக வளர்ந்து கை காது கண்ணு கொள்வது போல இந்த வேலைக்குள்ளேயே அப்படிதான் வந்து சாமி வானத்துக்கும் பூமிக்கும் வடிவத்தை தாங்கி இருக்கிறான். மாமனிமார்கள் எல்லாம் எட்டி பார்க்கிறாங்க, அப்படி உணர்ந்து கொண்டே வருகிறது. ஆமா, நட்டுக்கிறாங்க. செங்கடாக்காரன் சாதாரணப்பட்ட ஆள் இல்லையா? பகவான் சொன்னபடி செங்கடாக்காரனை விரும்பி செய்ய வேண்டும் சொல்லி குரு எப்படி இருக்கு? கைகளில் சூலம் கபலமும் ஏந்தி தோலை புழல் ஆயிரம் பேர் அசைத்துவதாக சக்தி தோலை புழல் மொழியும் முழுக்கிதழ் போலே முடிவா கண்டு பதறிய போல பாதி பேர் ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. பாதி பேர் சாப்பிடுறாங்க. சாமியோ பயமா இருக்கு சாமி. என்ன பெரிய உருவம் மலை போல உருவத்தை தாக்கி இருக்கின்றான் செங்கடாக்காரன். இவர் செய்யக்கூடிய வேலை செய்ய முடியுமாடா? முடியாது. பகவான் நம்மை போய் கைலாசமலை காக்க சொன்னாரு. என்ன சாமி நான் வரலான்னு நினைக்கிறேன். ஏன் வாயாலே வைத்தாலே போது என்ன எட்டுகிறது தீயானது பிளக்க தீயாதிடம் வேண்டிய தன்னில் சட்டையா பொட்டு சடியா நானே உட வாழவிலங்க தலையில கொல்லியா உடல் சுவாமி வாயை விளக்கிறார். புள்ளி சட்டை பொன்னாரை
கரஞ்சான் சரி 5 மணி வரலையும் அரைமணி சொல்லணும். ஆமா சல்லட மணி கிடக்கிடன்னு ஒலிக்கிறது 7 மணி வரலையும் வெளியே சொல்லணும். ஆமா அதாவது மாங்கட மாலையானது விழான்னு ஜொலிக்குது சிகப்பு கயிறு, ஆமா தலையில தொப்பி குல்லா, ஆமா தலைப்பாகை, ஆமா மின்னல் அடி போல் வருகிறார் செங்கிடாய் மார்பிலே செங்கலை, தோளிலே செங்கலை, தொடையிலே செங்கலை. அந்த வேண்டிகளே வேண்டி எல்லாரும் அப்படி பார்த்துட்டு இருக்கிறாங்க. சரி. பூதப்பா பெரிய பூதமால இருக்குது. இங்க வாரி வெள்ளி எரிகிறான். யா. தேவரெல்லாம் பயந்து ஓடுறாங்க. திருட்டு ஒரு தடவை வாயை பிளந்துட்டானா நம்ம அங்க போயிடுவோம்டா. நம்மெல்லாம் ஓடிடுவோம்டா. அதாவது பகவான் நம்மளை பிரிவு செய்கிறாரு. ஆமா. கொஞ்ச நேரம் இங்க இருந்தா வச்சுக்கே நம்மளே சாப்பிட்டுருவான். ஏய் என்ன அந்த பாரு வேள்வியில என்ன நடக்குது பாரு. ஓடு ஓடு ஓடி சரி, நடனம் ஆடுகிறான் செங்கிடாக்காரன். இந்த செங்கிடாய்க்காரனுக்கு வேண்டிய வீராமங்கள் எப்படி அருள் காத்த பெருமாள், இருள் காத்த பெருமாள், சக்தி காத்த பெருமாள், அந்தி காத்த பெருமாள், மண் காத்த பெருமாள், மண் காத்த பெருமாள், கருவலம் காத்த பெருமாள், ஆமா முக்கியமான பேர் சப்பாணி வீரன், சரி சரி பங்கபாலக்காரன், பூமி அளந்தோன், சரி ஆகாசம் காத்தான், அருள் காத்தான், இருள் காத்தான், வெளி காத்தான், சரி சரி சொல்ல முடியாத வீரநாமங்கள் பெற்றிருக்கிறார். அதாவது நாம சுட்டிக்காரன், நாம சுட்டி கிடாய்க்காரன். ஆமா இந்த செங்கிடாக்காரன்னா பெருமைக்குரியவர். சரி சரி வீரனுக்கு வீரம், ஆமா அழகனுக்கு அழகம். சுவாமி பிறந்திருக்கிறார். ஆ, இன்னும் அதுல உடைய அம்மா பிறந்திருக்கிறாங்க. யாரு யார் தெரியுமா? யாரம்மா நிலை பக்க பல தாரையுடனே அழைத்து முறைக்கு அம்மா பொற்கபாலக்காரி. கபாலத்தை தாங்கி கொண்டு வந்திருக்கம்மா. ஆமா அப்பையும் தீக்குள்ள ஆதாளை போடுறான். சரி தீயாரி அள்ளி அள்ளி வீசுகிறான். ஆமா கபாலக்காரி. பாக்குறா இவங்களுக்கு கோபத்தோடு யாகமும் வந்துடுச்சு. கோபம் வந்தா நின்றுவான், வேகம் வந்தா நிக்க மாட்டா. வேகம் வந்தா கோபம் வரும், ஆமா கோபம் வந்தா வேகம் வரும். சரி அதாவது மடம் நடக்கு பாருங்க. இந்த செங்கடாக்காரனை பிரிவு செஞ்ச உடனே தேவார்கள் எல்லாம் பிரிவு செஞ்சுட்டு பார்த்து பயந்து போட்டு ஓட்டிட்டாங்க ஓட்டம். ஆமா அந்த ஒட்டக்காரக்காரி செங்கடாக்கார சுவாமியும் சரி பிறந்திருந்து ஆமா சொல்றாங்க தேவார்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும். அப்ப இந்த வேள்வியை பிரிவு செய்து விட்டு ஆமா கைலாசம் வரைக்கும் ஓடிட்டாங்க. சரி சிக்கன கேணி கண்ணேக்கு மாறி போயிட்டாங்க. சுவாமி
பால காவியுடனே கடைக்கு போனே முட்டைக்கு கொண்டே தாத்தனத்தைக்கிட்டா காரு சுவாமி முட்டைக்கு கொண்டே முட்டை மாத்துறேன் முட்டை மாறுறேன் தாத்தனத்தைக்கிட்டா காரு சுவாமி கடவடை முடி கட பட பட படனே இந்த அக்கினி எல்லாம் வாரி சரி அம்மாவுக்கு திரிசூலம் திருப்புறம்பு கப்பரை மான்மழல் சரி சரி எல்லாம் இலங்கே அவரை என் அன்னையாகி கபாலக்காரி அம்மா இது சிவனாக்கார சுவாமி அந்த அக்கினில நின்று ஆதாடி போடுறாங்க அந்த அக்கினியை வாரி சரி பக்கத்தில் நிற்கிற தேவர் முனிவர் யாவர் மேலே எறிகிறாங்க தீபாவளி என்னாகும் உடம்புல குளிர்ச்சியா இருக்கும் ஆமா குளிர்ச்சியா இருக்குமா தீப்பட்ட என்ன செய்யும் தீப்பட்ட உடம்புல அழிஞ்சு போகுமா அப்படி சொல்லு தேவாரெல்லாம் ஒன்றையார் தீவாரி எறிஞ்சா தேவரன் என்ன தீயாரு போடுறோமா ஏமா நீ வயிற்றுல இருக்கும்போது உங்க அம்மா மண்ணள்ளி தின்னாங்க நீ மண்ணு கடல இருக்கா நான் வயிற்றுல இருக்கும்போது எங்க அம்மா கறிக்கட்டியா மாதிரி சாப்பிட்டாங்க அதான் அப்படி கருப்பா வந்து கொடுத்தாங்க எங்க அம்மா கொஞ்சம் நல்லா இருப்பாங்க நீ கவலைப்படாது என்னது இந்த கலர் தான்டா நல்லா இருக்கும் நம்ம கருப்பு எவ்வளவு அழகு பட்டெல்லாம் வெளியே தெரியாது கருப்புல உலகத்திலே அழகு ஆமா எல்லா பேரும் ஓடி கையிலே வந்தார் ஹலோ கையிலே வந்தார்கள்